சார் ஒரு ஜாதகத்தில் வந்து செவ்வாய் தசை புதன் தசை எல்லா தசையும் நடக்குது. ஒரு ஜாதகத்தில் தசா புத்தி நல்லா அமையணும்னா அந்த ஜாதகம் எப்படிப்பட்ட ஒரு ஜாதகமாக அமையணும் சார்? எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அதற்கு நல்ல திசை வந்துவிட்டால் மட்டும் போதாது. நல்ல தசை வந்துடுச்சுங்க. இப்போ கடக லக்னக்காரருக்கு பார்த்தோம்னா குரு தசை ரொம்ப நல்ல தசை. ஏன்னா குருவும் செவ்வாயும் யோகக்காரர்கள். அதனால் இந்த தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய் எங்கே இருந்தாலும் வேலை செய்வார், குரு எங்கே இருந்தாலும் வேலை செய்யும் அந்த ஜாதகத்துக்கு என்று சொல்வதற்கு இயலாது. ஏனென்றால் எந்த கிரகமாக இருந்தாலும் அது சேர்ந்த கிரகத்தோட துணை கிரகம் என்ன அப்படின்லாம் ஆராயணும். நட்சத்திரம் என்ன, அது எந்த கிரகத்தோடு சேர்ந்துள்ளது, அதோட துணை கிரகம் என்ன, இதையெல்லாம் ஆராயாமல் ஒரு கிரகம் எந்த இந்த இந்த ஜாதகத்துக்கு இந்த லக்னத்துக்கு இந்த தசை வேலை செய்யும், மேஷ லக்னமாக உங்களுக்கு செவ்வாய் தசை நல்லா இருக்கும், ரிஷப லக்னமாக உங்களுக்கு சுக்கிர தசை நல்லா இருக்கும், மிதுன லக்னமாக உங்களுக்கு புதன் தசை நல்லா இருக்குன்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஏனென்றால் எந்த திசையாக இருந்தாலும் அது நட்சத்திரம் அதோட துணை கிரகங்கள் சப்போர்ட் இல்லாமல் எந்த ஒரு கிரகங்களும் இயங்காது. அந்த மாதிரி சொல்கிறக்கூடியது அந்த மாதிரி கிரகங்கள் உங்கள் லக்னாதிபதி திசை, 5ஆம் அதிபதி திசை, கேந்திராதிபதி திசை, இந்த திசையெல்லாம் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இயலாது. ஏன்னால் துணை கிரகங்கள் நல்லா இருக்கும். அதே போல் ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி திசை நடந்து கொண்டு இருக்கும், அவர் பார்த்தா நல்லா இருப்பார். காரணம் என்ன? 6ஆம் அதிபதியோட தசாநாதனுடைய நட்சத்திரம் துணை கிரகம் இதெல்லாம் அவருடைய யோகக்காரருடைய நட்சத்திரம் துணை கிரகங்களோட சம்பந்தப்பட்டிருக்கும். அதனால் அந்த 6ஆம் அதிபதி திசை கூட நிச்சயமாக நல்லா இருக்கும். ஒரு 8ஆம் அதிபதி திசை நடந்து கொண்டிருக்கும், அந்த 8ஆம் அதிபதி திசை கூட துணை கிரகங்கள் நன்றாக இருந்தால் நன்றாக இருக்கும். ஒருவருக்கு 3ஆம் அதிபதி திசை நடந்து கொண்டிருக்கும், அந்த 3ஆம் அதிபதி திசை கூட நட்சத்திரம் துணை கிரகங்கள் சப்போர்ட் நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும். என்னங்க 6ஆம் அதிபதி திசையில் நல்லா இருக்கிறேன்னு காரணம் கேட்டால் இதுதான். அதே போல் சில யோக திசைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 5 9ஆம் அதிபதி திசையாக ஒருத்தர் நடந்து கொண்டிருக்கும், அவருக்கு பார்த்தா துணை கிரகங்கள் சப்போர்ட் இருக்குது. அப்போ சப்போர்ட் இல்லைன்னா அந்த கிரகங்கள் எப்படி வேலை செய்யும்? நிச்சயமாக வேலை செய்யாது. எந்த ஒரு தசையாக இருந்தாலும் நட்சத்திரம் துணை கிரகங்கள் இவைகள் சப்போர்ட் இல்லாமல் அந்த ஜாதகங்கள் நன்றாக இயங்காது.